சமச்சீர் கல்வியை உடனே அமல்படுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் செல்லும் தமிழக அரசை கண்டித்து மாணவர் அமைப்பினர் பள்ளிக் கல்வித்துறையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தமிழக அரசின் முடிவுக்கு எதிராக சமச்சீர் கல்வியை நடப்பு கல்வியாண்டிலேயே அமல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. அரசின் இம்முடிவை எதிர்த்து இந்திய ஜனநாயக வாலிபர் மற்றும் இந்திய மாணவர் சங்கத்தினர் சார்பில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளிக் கல்வி இயக்குநரகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சமச்சீர் கல்வியை முடக்க தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட் செல்வதை எதிர்த்து ஆர்ப்பாட்டத்தில் மாணவர்கள் கோஷங்களை எழுப்பினர். உடனடியாக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்று இந்த நடப்பாண்டிலேயே சமச்சீர் கல்வியை அமலாக்க வேண்டும். அதேபோல் தமிழகத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான மாணவர்களின் பெற்றோர்களின் நலனை கருதி தனியார் பள்ளி முதலாளிகளுக்கு ஆதரவான போக்கை கைவிட்டு உடனடியாக சமச்சீர் கல்வியை அமலாக்க வேண்டும். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தனியார் பள்ளி முதலாளிகளான 11,000 கல்லூரி நிறுவனர்களின் ஆதரவாக நின்று கொண்டு தமிழகத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்தில் மல்லடி போடுவதை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் இந்திய மாணவர் சங்கமும் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். ஆர்ப்பாட்டத்தின் போது மாணவர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்தனர். அப்போது போலீசாருக்கும் மாணவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சமச்சீர் கல்வி விவகாரம் மேலும் இழுத்துக் கொண்டு செல்வதால் மாணவர்கள் மத்தியில் தொடர்ந்து குழப்ப நிலை நீடித்து வருகிறது.